NEP என்ன சொன்னீங்க இப்போ 3வது மொழி நீங்களே இப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நிறைய ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு. நீங்க தான் ஸ்டாலின், நீங்க ஒன்று பண்ணுங்க, எதையும் விட்டுருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண அரசு பள்ளியில 3வது மொழியாக ஆப்ஷன் கொடுக்கலாமா? தமிழ்நாட்டில் இருக்கு சார். இல்ல, ஏற்கனவே சித்தூர் போன்ற பகுதிகளில் தெலுங்கு கொடுக்கப்படுகிறது, வேலூர்ல உருது கொடுக்கப்படுகிறது. சித்தூர் பார்டர் போறீங்க. ஆமா சார், 3வது மொழி கொடுக்குறாங்க. வேண்டாம், நான் சொல்றது நீ இப்ப நீங்க முதல்ல சொன்னது எவ்வளவு மாறுபடுறீங்க சார். நீங்க நீங்க என்ன சொன்னீங்க முன்னாடியே, மயில்சாமிநாதர் சொல்றாரு வழியில வந்து நல்ல பாதையை மாத்துறீங்க. நல்ல பாதை இருக்குல்ல, நல்ல பாதை கம்பல்சரின்றதான கோவம் வருது. ஏதாவது ஒரு மொழின்னு கம்பல்சரி விட்டுருங்க. தமிழ்நாட்டு அரசு மொழியை வந்து இலவசமா இஷ்டமா தான் படிங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. 3வது மொழி அது என்னன்னா படிச்சிங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா மக்களுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க, ஏன் திணிக்கிறீங்கன்றீங்க, திணிப்பெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு 3வது மொழியாக ஒரு மொழி வச்சுக்கோங்க, எதையாவது படிச்சா படிங்க. நான் சொல்றது புரியுங்க, படிச்சா படிங்க, படிக்கல விட்டுருங்க. கொடுத்துருக்கீங்களா? புரியுது சார், ஆப்ஷன் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கல, கொடுக்க மாட்டீங்க. போதும் நினைக்கிறோம் நாங்க. நீங்க யார் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு நீங்க யார் நினைக்கிறதுக்கு? என் பையன் எனக்கு வசதி இல்லைங்க, வசதி தான் CBSE போயிடுவேன், நம்ம திமுக அமைச்சர் நடத்துகிற பள்ளிக்கு போயிடுவேன். என் பையன் எனக்கு பணம் இல்லை, எனக்கு தலையெழுத்து எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும். அங்கே என் பையனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது?